சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அருவி என்னோட பொண்ணுடா. அவ வாழ்க்கையை நான் எதுக்குடா கெடுக்கணும்? அருவி உங்க சொந்த தாய் மாமன் பொண்ணுனா நீங்க எவனும் நம்ப மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதா? போய் அந்த நாராயணமூர்த்தி பேச்சு கேட்டுட்டு வீணா போய் தொலைஞ்சிடாதீங்கடா. உங்களெல்லாம் அப்புறம் ஒடிச்சு திருத்த வேண்டியதா இருக்கும். பார்க்கலாம் அதையும். ஏய் போது நிறுத்து. என்ன விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? உன் கதையை அறிவி வேணா கேப்பா, ஆனா நாங்க கேட்க தயாரா இல்ல. அண்ணே இன்னொரு தடவை போன் கீன்னு ஏதாச்சும் பண்ணட்டும், அப்புறம் இருக்கு இவளுக்கு. உனக்கும் தாண்டி, வானா போலாம். ஒண்ணும் பண்ண முடியாது, போங்கடா. சைலஜா அம்மா ஏதாவது ஆயிடுச்சா? சைலஜா இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, ஒன்னும் ஆகல எனக்கு. உனக்கு என்னாச்சு? அந்த ஷைலஜாவை நல்லா திட்டி விட்டீங்களா? அருவி என்ன சொன்னா? அருவி வீட்டில் இல்ல புகழ். அந்த சிவசங்கரியும் சைலஜாவும் தான் இருந்தாங்க. எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எதுக்காக பிளாக்மெயில் பண்ணன்னு கேட்டதுக்கு அதுக்கு அவ ரொம்ப திமிரா பேசினான். அதான் அண்ணன் கோவப்பட்டு அவளை அடிக்க போனப்ப அந்த சிவசங்கரி அண்ணனை பிடிச்சி தள்ளி விட்டா. என்னண்ணா சொல்ற? ஏன் அவன் தள்ளி விடுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? இப்படிலாம் ஏதாவது நடக்கும்னு எனக்கு தெரியும். இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்பவே, நானும் வரேன். நான் மட்டும் அங்க இருந்து இந்த ரெண்டு பேரையும் நாலு சாத்திருப்பேன். என்னடா தம்பி, ஏன் சத்தம் போட்டுக்கிறீங்க? என்னாச்சு? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. இந்த ஷைலஜா இருக்கா இல்லக்கா, ஈஸ்வரன் எனக்கு ஃபோன் பண்ணி இஷ்டத்துக்கு மிரட்டி விட்டுருக்கா. பழைய விஷயங்களை பத்தி பேசி அருவி வழியில குறுக்க வந்தா பழசெல்லாம் கிளறி வேணும் பிளாக்மெயில் பண்ணி விட்டுருக்கா. அடிப்பாவி, அவ எதுக்கு இப்ப அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கா? ஏண்டா அவளை சும்மாவா விட்டுட்டு வந்தீங்க? வாய் மேலே ரெண்டு போட வேண்டியது தானே. அக்கா அவளை சும்மா விடக்கூடாதுன்னு வான் பண்றதுக்காக அங்க போனோம். அங்க போயும் அவ எவ்வளவு திமிரா பேசினா தெரியுமா? எல்லாம் அந்த சிவசங்கரி இருக்க தைரியத்தால தான் அப்படியெல்லாம் இவ பேசுறா. ஏங்க அவகிட்ட நீங்க ஏதாவது பேசிருப்பீங்க, இல்லனா அவ எங்க காரணமே இல்லாம உங்ககிட்ட போன் பண்ணி பேச போறா? ஏய், இப்ப அவ முன்ன மாதிரியெல்லாம் இல்லங்க, ரொம்ப மாறிட்டா. அவ என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டுட்டா தெரியுமா? அன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டல் அருவியை காப்பாத்த அவ ரொம்ப முயற்சி பண்ணா. பாத்தியாடா உன் பொண்டாட்டி அவளுக்கு எப்படி எல்லாம் சர்டிபிகேட் குடுக்கறான்னு பாத்தியாடா? அந்த ஷைலஜா உன்னை அவமானப்படுத்தினதெல்லாம் கவலையே இல்லை இவளுக்கு. ஆனா நீ ஷைலஜாவை குறை சொல்ற பாத்தியா, அதுதான் இவளுக்கு பிரச்சனையே. மாமா, சைலஜா ரொம்ப நல்லவங்க. ஹாஸ்பிட்டல்ல அருவியக்காவை காப்பாத்த அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க தெரியுமா? நாங்க எல்லாருமே அதை பார்த்தோம். வெண்ணிலா, அவளை பத்தி உனக்கு தெரியாது, நீ தெரியாம பேசாத. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. லக்ஷ்மி, நானா போன் பண்ணி சைலஜாக்கு பேசல, அவளதான் எனக்கு போன் பண்ணா. அவளோட போன் நம்பரை நான் என்னைக்கோ டெலீட் பண்ணிட்டேன். போன் பண்ணி கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கா. அதான் கோவப்பட்டு நானும் கலையை அங்க போனோம். அங்க போன சிவசங்கரி அவளுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. பத்தாததுக்கு என்ன தள்ளி வர விட்டா. இது பாரு, அவங்க ரெண்டு பேரும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன சும்மா விட மாட்டேன். ஏங்க எதுக்குங்க நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மாமா, அவதான் அப்படி பேசினானா நீங்க ஏன் அங்க போனீங்க? எதுவா இருந்தாலும் நீங்க எங்ககிட்டயே சொல்லிருக்கலாம்ல. நாங்க என்ன ஏதுன்னு கேட்டு இருந்திருப்போம்ல. நீங்க எதுக்கு மாமா போய் அவகிட்ட சண்டை போட்டீங்க? ஆமா மாமா, இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நீங்க நேரா போக கூடாது. பொம்பளைங்க இல்லாம இந்த இடத்துக்கு போனா உங்களதான் தப்பா பேசுவாங்க. நீங்க எங்க கிட்ட சொல்லிருக்கலாம், அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தா அதை கேட்டு சும்மா இருக்கணுமா? நீங்க போயிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பீங்க? அங்க சிவசங்கரி அருவி சொன்னதையும் கேட்டுக்கிட்டு தலையை அடிட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அதானே? அதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அதனாலதான் நானும் அங்க போகணும்னு நினைச்சேன். ஆனா அண்ணனுக்கு தான் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா அங்க நடந்திருக்கிறத வேற. இல்ல புகழ் தம்பி, சைலஜா அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டா. அவ திருந்திட்டா. நீங்க அருவியை டிவோர்ஸ் பண்ணணும் அது இதுன்னு சொன்னீங்கல்ல,
அதனால அவ கோவப்பட்டு ஏதாவது சொல்லிருப்பா. ஆ, அதுக்காக நீங்க எதுக்குங்க அங்க போனீங்க? நீங்க அங்க போயிருக்கவே கூடாது. என்ன லட்சுமி பேசிட்டு இருக்க? அவ உனக்கு செஞ்சதெல்லாம் மறந்து போச்சா? ஈஸ்வர மடக்கி போட்டு இவனுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேரை வாங்கி கொடுத்திருக்கா. அவ ரொம்ப மோசமானவ. சிவசங்கரி என்ன சொன்னாலும் அவ செய்வ. அதுக்காக தான் சிவசங்கரி அவளை பக்கத்திலே வச்சிருக்கா. அவளை போய் திருந்திட்டா நல்லவன்னு சப்போர்ட் பண்ணி பேசுற. அக்கா விடுக்கா. இவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அந்த சிவசங்கரிக்கும் சைலஜாவுக்கும் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா லட்சுமி ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த சைலஜாவும் சிவசங்கரியை அவமானப்படுத்தினதுக்கு அவங்கள சும்மா விட மாட்டேன். என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ ஏங்க, அண்ணனையே அவமானப்படுத்திருக்காளா? இவளை சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். அண்ணே வாங்க சாப்பிடலாம். அருவி வாமா சாப்பிடலாம். அருவி சாப்பிட வராம எதுக்குமா உன் அப்பா போட்டோவே பாத்துட்டு இருக்க? அருவி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க? என்னாச்சு அருவி? அருவி என்னம்மா சொல்லுமா? என்னாச்சு சங்கரி? அருவி பாருங்கண்ணே. என்ன பிரச்சனை சொல்லுமா. அருவி என்னன்னு சொல்லு. அப்பாவோட கொலை கேஸ்ல ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கான். கத்தில உங்க கைரேகை இருக்கான். அதனால இந்த கேஸ்ல நம்ம வின் பண்ண சான்ஸ் இல்லைன்னு மேம் சொல்லிட்டாங்க. என்னம்மா இப்படி சொல்ற? இந்த கேஸ்ல வேற ஏதாவது வழி இருக்குன்னு தானே அவங்களே சொன்னாங்க. எதனால திரும்ப இப்படி சொல்லிட்டாங்க? அவங்க அப்பாவோட கேஸ் ஃபைல பார்த்துட்டு தாமா சொன்னாங்க. நீங்க கொலை செய்யல நிரூபிக்கணும்னா அத நேர்ல பார்த்த சாட்சி வேணும்னு சொல்றாங்க. நீங்க கொலை பண்ணல, அந்த நாராயணமூர்த்தி தான் கொலை பண்ணான்னு தெரிஞ்ச ஒரே ஆளு அப்பா மட்டும்தான். அப்படி இருக்கும்போது சாட்சிக்கு நான் எங்கப்பா போறது? இதை எப்படியாவது நான் மூவ் பண்ணி என்னோட முயற்சியில நான் தோத்துருவேணும்னு பயமா இருக்குமா?